நெருங்கிய நட்பே உடந்தையாக இருக்க காரணம். லசா கொலையில் அதிர்ச்சி தகவல். வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் பெரும் மோசடி, மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அரசின் கதை முடிந்துவிடும், கடும் தொனியில் எச்சரிக்கும் நாமல் ராஜபக்சே. மித்தெனிய ஐஸ் இரசாயனங்கள் தொடர்பில் பியல் மனம்பேரிக்கு விளக்கமறியல் நீடிப்பு. மஹிந்தவின் மகனுக்கு எதிரான வழக்கு திகதி நிர்ணயித்தது நீதிமன்றம். அனுர கட்சி எம்பியை கைது செய்ய உத்தரவு, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நேபாளத்தில் செவ்வந்தி கைதாகும்போது என்ன செய்தார்? வெளியான முழுமையான காணொளி. முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. சைவ சமயத்தை கேலிக்கூத்தாக்கும் கிளிநொச்சி பூசகர் சமூக வலைத்தளங்களில் கடும் விசனம். நடுவானில் அட்டூழியம், விமான பணிப்பெண்ணை தாக்கியவருக்கு பிணை. வாசிப்பு மாதத்தையொட்டி கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் இணைய வழி வாசிப்பு ஊக்குவிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழில் போதைப் பொருட்களுடன் 4 கைது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலையில் துப்பாக்கிதாரிக்கு உதவிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் துப்பாக்கிதாரியுடனான நெருங்கிய நட்பு காரணமாகவே கொலைக்கு உதவியதாகவும் வாக்குமூலங்களில் தெரியவந்துள்ளது. குறித்த கொலையின் முக்கிய சந்தேக நபர்களான துப்பாக்கிதாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். அதன்படி காவலில் உள்ள மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் காலி ஹல்பே பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடையவர் எனவும் அவர் போதை பழக்கத்திற்கும் அடிமையானவர் எனவும் தெரியவந்துள்ளது. மேலும் துப்பாக்கிதாரியுடனான நெருங்கிய நட்பு காரணமாக இந்த கொலையில் அவர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநராக செயல்பட்டதாக அவரது வாக்குமூலத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவரை கொல்லச் சென்ற துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கெக்கிராவாயிலிருந்து மகரகமவிற்கும் நாவின்னவிற்கும் இடையிலான ஒரு தொலைபேசி கடைக்கு பேருந்தில் சென்றதும் தெரியவந்துள்ளது. அதன்படி விசாரணையின் போது அவர் தனது கையடக்க தொலைபேசிக்கான பவர் பேங்க் மற்றும் டேட்டா கேபிளை வாங்க தொலைபேசி கடைக்கு சென்றதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் வெலிகம தலைவரின் கொலைக்கான காரணம் இதுவரை விசாரணைகளால் தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை. மேலும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பான நிதி மோசடி சம்பவங்கள் தொடர்பாக பணியகத்திற்கு வரும் முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த விளம்பரங்களில் பெரும்பாலானவை போலியானவை என்றும் பணியகத்தில் ஒப்புதல் பெறப்படவில்லை என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த அரசின் கதை முடிந்துவிடும் என்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே எச்சரித்துள்ளார். பாதாள உலக குழுக்களுக்கு முடிவு கட்டும் போர்வையில் மற்றொரு குழுவை வளர்ப்பதற்கு முற்பட்டால் இது நடக்கும் என்றும் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. எனினும் இதற்குரிய நடவடிக்கை என்ற போர்வையில் மற்றுமொரு குழுவை கட்டியெழுப்ப முற்பட்டால் இந்த நடவடிக்கை வெற்றியளிக்காது. மற்றுமொரு குழுவை உருவாக்குவதற்கு அரசு முற்படுகின்றது என்பதையே அதன் செயற்பாடு வெளிப்படுத்துகின்றது. அவ்வாறு நடந்தால் அரசும் முடிந்துவிடும். எனவே பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. தமது பொறுப்பை மறந்து இந்த அரசு செயற்பட்டு வருகின்றது. இதற்குரிய பதிலடி அடுத்த தேர்தலில் வழங்கப்படும் என்றார். மித்தனியவில் காணி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் இரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியறை வைக்கப்பட்டுள்ள பியல் மனம்பேரியை எதிர்வரும் நவம்பர் 12 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பியல் மனம்பேரி காணொளி அழைப்பு ஊடாக இன்று புதன்கிழமை வலஸ்முல்ல நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மித்தினியவில் உள்ள காணி ஒன்றில் செப்டம்பர் 5 மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் 50,000 கிராம் இரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரியின் சகோதரர் பியல் மனம்பேரி கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் கீழ் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டைசி பாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை டிசம்பர் 10ஆம் திகதி விசாரிக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன் விசாரணைக்கு வந்தபோது பிணையில் விடுவிக்கப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையானார்கள். வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பிரதிவாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் வழக்கு விசாரணைக்கு ஒரு திகதியை நிர்ணயிக்க முடியும் என்று அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரா நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். எனினும் பிரதிவாதி தரப்பில் முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் சம்பத் மெண்டிஸ் தனது கட்சிக்காரர்கள் கோரிய மேலும் பல ஆவணங்கள் அரசு தரப்பிலிருந்து கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த ஆவணங்களை பெற்ற பிறகு வழக்குக்கான தொடர்புடைய ஒப்புதல்களை சமர்ப்பிக்க தொடங்குவதாகவும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இரு தரப்பினரின் வாதங்களையும் பரிசீலித்த உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கில் தொடர்புடைய ஒப்புதல்களை சமர்ப்பிப்பதற்காக டிசம்பர் 10ஆம் திகதி வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டார். மார்ச் 31, 2009 முதல் டிசம்பர் 12, 2013 வரை 3 தனியார் வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்புத் தொகையாக சட்டவிரோதமாக பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ₹59 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பராமரித்து பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமிழைக்கப்பட்டுள்ளதாக கூறி சட்டமா அதிபர் 3 குற்றச்சாட்டுகளின் பேரில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ணவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாரா இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2008 முதல் கோட்டை நீதிமன்றில் நிலுவையில் இருக்கும் 2 வழக்குகள் தொடர்பாக குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டபோது சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருக்கவில்லை. அவர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் தேசிய நில விநியோக திட்டத்தில் பங்கேற்றதால் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என்று நீதவானிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி முன்வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு கோட்டை நீதவான் பிடியாணை பிறப்பித்துள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவா கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த இலங்கை பெண் இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்படும் முழு காணொளி தற்போது வெளியாகியுள்ளன. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவா என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து அக்டோபர் 14 கைது செய்யப்பட்டார். அவருக்கு உதவிய மேலும் 5வரும் அவருடன் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இஷாரா செவ்வந்தி மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் நேபாளத்தில் கைது செய்யப்படும் முழு காணொளிகள் தற்போது வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிற்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கந்தசஷ்டி விரதம் இந்து மக்களால் மிகவும் பக்தி சிரத்தையுடன் முருகனுக்காக அனுஷ்டிக்கப்படும் மிக கடுமையான விரதமாகும். விரதத்தின் 6ஆம் நாளில் முருகன் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்வு முருகன் ஆலயங்கள் உட்பட பல ஆலயங்களில் இடம்பெறுவது வழமையாகும். இந்நிலையில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற சூரன் போரில் ஆலய பூசகர் ஒருவர் முருகனுக்கு பதிலாக தானே மயில் வாகனத்தில் உலா வந்து சூரனை வதம் செய்த சம்பவம் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. சைவ சமயத்தை கேலிக்கூத்தாக்கும் இவ்வாறான குரளி வித்தைகள் எதற்கு என சைவ சமய ஆர்வலர்கள் பலரும் கடும் கண்டனங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பணிப்பெண் ஒருவரை வானில் தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சவுதி அரேபிய நாட்டவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் அவரை ₹15,000 ரொக்க பிணையிலும் ₹2 லட்சம் தனிப்பட்ட உத்தரவாதத்திலும் விடுவிக்க உத்தரவிட்டது. இந்த வழக்கு நவம்பர் 3ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த சம்பவம் அக்டோபர் 26ஆம் தேதி ரியாத்திலிருந்து கொழும்புக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நடந்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாசிப்பு மாதத்தையொட்டி கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிகழ்வுகள் வரிசையில் இன்றைய நிகழ்வு இணையவழி வாசிப்பை ஊக்குவிப்பதாக முன்னெடுக்கப்பட்டது. கலாசாலை அதிபர் சந்திரமௌலீசன் லலீசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில்
கல்வி அமைச்சில் செயற்படுத்தப்படும் ரூம் டு ரீட் செயற்றிட்டத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் அதிதி பேச்சாளராக கலந்து கொண்டார். இணையவழி அறிவுத் தேடலின் முக்கியத்துவம் பற்றிய ஆவணக் காணொளியை விசேட கல்வி ஆசிரிய மாணவி நுஸ்லா ஷாஜஹான் காட்சிப்படுத்தினார். தமிழ்துறை விரிவுரையாளர் வேல் நந்தகுமார் அதிதிக்கான அறிமுக உரையை ஆற்றினார். இணையவழி வாசிப்பு என்ற தலைப்பில் 2ஆம் வருட உடற்கல்வி நெறி ஆசிரிய மாணவி உசாந்தினி விமல்ராஜ் உரையாற்றினார். வாசிப்பை ஊக்குவிக்கும் விதமாக அனைவருக்கும் நூல்களை அன்பளிப்பாக வழங்கினார். அதிதி காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் அவர்கள் கலாசாலை முகாமைத்துவ குழுவினரால் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார். இன்றைய தினம் யாழ்ப்பாண நகர் பகுதியில் 4 இளைஞர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து 7 போதை மாத்திரைகள் மற்றும் 90 மில்லிகிராம் ஹெரோயின் என்பன மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் பொலிஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பொலிசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.